இன்னைக்கு வந்து நம்ம கட்டங்குடி ஸ்கூல்ல பிஎம் கட்டங்குடி ஸ்கூல்ல வந்து நம்ம அகஸ்தியா ஃபவுண்டேஷன், அகஸ்தியா ரிசர்ச் ஸ்கூல் அண்ட் ஐடிசி 4 பேர் சேர்ந்து நம்ம இன்னைக்கு பிளாஸ்டிக் ஸ்மார்ட் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரியா? அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா who am I. அப்படின்னா என்னடா who am I-னா நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இங்க வந்து ஒரு சில க்ளூஸ் சொல்லுங்க. அதை நீங்க வச்சு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் இவங்க டீம் 1. நீங்க எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? சோ சொல்லிக்கலாம். சோ இவங்களுக்கு டீம் கிளாப் பண்ணலாம் எல்லாரும். தனிப்பட்ட நபருக்கு இல்லைன்னா 2-3 பேருக்கு சேர்த்து கொடுப்பாங்க. முத இவங்க தான் தனியாக கொடுத்துருக்காங்க. இவர் தான் முத இந்தியாவுக்குன்னு ஒரு சயின்ஸ் அகாடமி ஒரு ஸ்கூல்லையே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து தப்பா சொல்லிட்டேன்னா அப்புறம் அடுத்தவங்களுக்கு போயிடுவாங்க. இவருக்கு வயலின் நரம்பு தெரியுமா? அதை வந்து ஆராய்ச்சி இவர் வந்து நம்ம சாதிக்காங்க நம்ம டீச்சரு. அதே மாதிரி இவருக்கு வந்து முன்னாடி பார்த்த சிவி ராமன் வந்து ஒரு பிஹெச்டி பண்றதுக்கு டீச்சரா இருந்திருக்காங்க. பிஹெச்டி ராமன் வந்து இவருக்கு டீச்சரா. இப்போ எப்படி நம்ம அணுசக்தியெல்லாம் நிறைய வச்சு இப்போ நிறைய பொருளாக வச்சிருக்கோம். ஸோ முத அணுசக்தியை வளர்த்து இவர் தான் ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச தனிமை வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியதான். இவங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் யார் வரீங்களோ அவங்களுக்கு மெடல். ஃபர்ஸ்ட் டைம்க்கு மெடல். அதில் கரெக்டாக சொல்லணும். இந்த டீம் 1 2 3 4 5. ஓகே. அப்புறம் அகஸ்தியா ஃபவுண்டேஷன், ஐடிசி 3 சேர்ந்து நம்ம இன்னைக்கு 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பிளாஸ்டிக் ஸ்மார்ட்ங்கிற ஒரு வினா வந்து நடத்த போகிறோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா who am I. அப்படின்னா என்னடா நான் யார் தெரியுமா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு என்னை பத்தி ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் ஹிண்ட் கொடுக்க போறேன். ஒருத்தர இது பண்ண போறீங்க. டீம் 1, டீம் 2, டீம் 3 சொல்ல சொல்லுங்க. காமராஜர் வந்து முதலமைச்சர் இருக்கையில தமிழகத்துக்காக இவர் வந்து ஒரு அணையை வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இவரோட முக்கிய கலைஞர் வந்து நிறைய மரங்களை நடனம். இவருக்கு வந்து வீணை இசைக்கருவி வாசிக்க ரொம்ப பிடிக்கும். இவருக்கு வந்து 1900 நீங்க வந்து நம்ம கட்டங்குடி ஸ்கூலும் அகஸ்தியா ஃபவுண்டேஷன் அண்ட் ஐடிசி 3 பேர் சேர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிளாஸ்டிக் ஸ்மார்ட்ங்கிற குவிஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணோம். பேட்ச் 3 8th ஸ்டாண்டர்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து who am I. நான் யாருன்னு தெரியணும். நான் யார் தெரியுமா? என்ன பண்ணணும்? என்னை பற்றின விஷயங்கள் க்ளோஸ் பண்ணாலே நீ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எனக்கு 5 சயின்டிஸ்ட் பேர் வருவாங்க. ஸோ அதை பற்றின க்ளூ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லணும். இப்போ டீம் 1க்கு ஒரு கேள்வினா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ். இல்லை அவங்க ஸ்கிப் ஆகி போயிடுச்சுன்னா 5 மார்க்ஸ் மொத்தம் படிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் தனியாக இருக்கீங்க. இதோட முக்கியமான கனவு என்னன்னா நிறைய மரங்கள் நடந்ததுனால பணிபுரிஞ்சிருக்கா. 1990ல பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்திருக்காங்க. 2 கிலோ. கரெக்ட். சரியான பை. கிளாப் பண்ணலாமா? என்ன மொழியில் இருந்து வந்தது? கிரேக்கா. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? இந்த சொல்லின் அர்த்தம் என்ன? அடுத்து இங்க ஹரிகரன் கேட்டோம்ல. ஒவ்வொரு வாரமும் நான் உட்கொள்ளும் மைக்ரோ பிளாஸ்டிக் 5 கிராம். சரியான. பிளாஸ்டிக் கடிக்கு எதை காற்று. காற்றை தவிர வேற எதை சொல்லக்கூடாது? நீர். வெரி குட். சரி. பிரகாஷ். பிளாஸ்டிக்கை இருப்பதால் வெளியேறும் டயாக்சின். கிளாப் பண்ணலாமா? அடுத்து பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலில் எதை பாதிக்கிறது? உணவு சங்கிலி. கிளாப் பண்ணலாமா? உங்களுக்கு புரியுதுமா? செய்தித்தாள் மற்றும் காய்கறி கழிவுகள் எந்த வகை கழிவுகள்? ஈரக்கழிவுகள்.
எல்லாமே ஈக்குவலா ஆகிட்டாங்க. பிளாஸ்டிக் கழிவு எவற்றை பாதிக்கிறது? இயற்கை மற்றும் விலங்குகள். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நாம் என்ன சொல்ல வேண்டும்? அதாவது யூஸ் அண்ட் த்ரோ இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்துட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்கிறாங்க. சிம்பிள் கொஸ்டின், ஆனா இது ட்விஸ்டர் படுத்த வேண்டும். வெரி குட். கிளாப் பண்ணலாமா? பிளாஸ்டிக் இருக்குது எப்படிங்கிறதோட பிளாஸ்டிக் எரிச்சா என்ன அது? இன்னைக்கு வினாடி வினா போட்டி எப்படி நடந்துச்சு? என்ன கற்றுக்கிட்ட இதுலேருந்து? சூப்பரியா. குப்பையை குப்பை தொட்டியில் போடணும். ரைட்டு. வேற ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் அப்புறம் முக்கியமான இது ஒன்று இல்லையே, கேரி பை யூஸ் பண்ணாமல் என்ன யூஸ் பண்ணணும்? மஞ்சள் பை யூஸ் பண்ணலாம். வேற கண்ணாடி பயன்படுத்தக்கூடாதா? வேற பிரகாஷ் சார் சொல்லியா? அமிழ்தினி குப்பையை குப்பைக்காரங்கிட்ட எப்படி பிரித்து போடணும்? எதெல்லாம் மக்கும் குப்பை, எதெல்லாம் மக்காத குப்பை? எது மக்காத குப்பை? ரைட்டு. ஆமாம், நம்ம அதெல்லாம் பயன்படுத்தணுமா? மக்காத குப்பையை பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா? ரைட்டு. நம்ம அதே மாதிரி செய்வோமா? ஓகே. அனுபவம் தான். இதில் சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும், தப்புகள் நீங்களே பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்த போட்டிகளை போகும்போது அதை என்ன செய்யணும்? அதை ஜெயிச்சு அதை தப்பு இல்லாமல் தவறுகள் இல்லாமல் என்ன செய்யணும்? ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால் இன்றைக்கி நமக்கு இப்போ மெடல் கிடைக்கலையே, ஆனால் எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் தர்றாங்க. இந்த வினாடி வினா போட்டியில் நீங்கள் எல்லாருமே பங்கு பெற்றீர்கள்ங்கிற ஒரு சான்றிதழ் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து. அதனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் தான். அடுத்தடுத்த போட்டிகள் எல்லா போட்டிகளும் என்ன செய்யலாம்? தைரியமாக முன் வந்து என்ன செய்யலாம்? கலந்துக்கணும். ஜெயிக்கிறது ப்ரைஸ் வாங்குறது தான் ரெண்டாவது. முதல்ல நீங்கள் கலந்துக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அதுக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இல்லையா? ரைட். சார் பேசுவாங்க. குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங். கவலையா இருக்கீங்களா? நம்ம ஸோ சார் சொன்னாக்க வந்து இன்னையோட நமக்கு போட்டி எதுவுமே இன்னைக்கு முடிய போறதில்லை. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க, சரியா? ஸோ எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் இருக்கு, வின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மெடல் கொடுத்துட்டோம்னா அதில் ஏதாச்சும் மதிப்பு இருக்குமா? நம்மளுக்கு அடுத்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், வின் பண்ணணும்னு தோணுமா? தோணும். ஸோ அதுக்காக தான் வின்னர்ஸ்னு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்எம், நம்ம எப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணாலும் நம்ம ஹெச்எம் வந்து நமக்கு இடம் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்களா? உங்களுக்காக எங்க இருந்தாலும் யாருனாலும் எங்க இருந்தாலும் கூட்டு வந்துடுறாங்க. என்னையுமே கண்டிப்பா வாங்கன்ட்டு நான் எப்ப கேட்டாலும் இந்த ப்ரோக்ராம் என்ன அரேஞ்ச் பண்ணுவோம் தெரியுமா? அவனுக்கு நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு மேல சாப்பிட்டு கேட்டேன், நீங்க வாங்க சார்னாரு. உங்க மேல உள்ள நம்பிக்கையில வாங்கினாரு, அதே மாதிரி அவர் நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. ஸோ உங்களுக்கும் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாமா? நம்ம ப்ரோக்ராமுக்கு மதிப்பெண் கொடுத்த வீரராமன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா?
நெக்ஸ்ட் ஹரிகரன் அழகுமலை 2 பேருக்குன்னா இப்போதைக்கு ஒரு ஆள் வாங்கி இன்னொரு ஆளுக்கு அடுத்த சார் அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ ஹரிகரன் வா சார், ரைட் வாங்க. உங்க 2 பேரும் யார் நாள் ரைட் நமது பள்ளியில் இந்த வினாடி வினா போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழங்கிய அகஸ்தியா ஃபவுண்டேஷன் சோலைக்கண்ணன் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு கரவொலி என் பேர் அமிர்தி கிருஷ்ணா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கட்டாக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். இங்கே எங்கள் ஸ்கூலில் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ்னு ஒரு வினாடி வினா போட்டி நடந்துச்சு. அதில் நாங்கள் இது வினாடி வினாவில் கலந்துக்கிட்டோம். அதில் ஜெயிச்சு வந்து சர்டிஃபிகேட்டும் மெடலும்